ஈரானுக்கு எதிராக எந்தெந்த விதத்தில் பொருளாதார தடைகளை விதிக்க முடியுமோ அந்த விதத்திலே எல்லா விதமான தடைகளையும் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது விதித்துள்ளார். நேற்றிரவு ஈரானின் எண்ணெய் வர்த்தகத்தினை முழுமையாக முடக்குவதற்கான தடை உத்தரவுகளை அமெரிக்காவின் கருவூலமும் வெளியிட்டிருந்தது. ஈரானினுடைய எண்ணெயை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஈரானோடு எண்ணெய் வர்த்தகத்தை மேற்கொள்ளக்கூடிய ஏனைய நாடுகளின் நிறுவனங்களுக்கு எதிராகவும் அமெரிக்காவின் கருவூலத்துறையானது இந்த பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. இப்படியான நிலைமையில் தான் ஈரானினுடைய உச்ச தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் நாட்டினுடைய பிரச்சனைகளை ஒரு பொழுதும் தீர்க்காது. எங்களுடைய எந்த விதமான பிரச்சனைகளும் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் மூலமாக தீர்க்கப்பட போவதில்லை. இதனை நாங்கள் சரியாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் எந்த விதமான சாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தாது என்பதனை நாங்கள் கடந்த கால அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்டிருக்கின்றோம். 2010 ஆண்டிற்கு பிறகு அணு ஆயுத திட்டம் தொடர்பாக அமெரிக்காவுடன் நாங்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டோம். கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேலாக இந்த பேச்சுவார்த்தைகளை நாங்கள் மேற்கொண்டோம். இந்த பேச்சுவார்த்தைகளில் ஏனைய முக்கியமான நாடுகளும் பங்கேற்றிருந்தன. இறுதியில் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு அமைவாக ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் தொடர்பாக ஒப்பந்தம் ஒன்றும் கைச்சாத்திடப்பட்டது. ஆனால் உண்மையில் அமெரிக்கர்கள் இந்த ஒப்பந்தத்தினை மதிக்கவே இல்லை. இந்த ஒப்பந்தத்தின் மூலமாகவும் ஈரான் மீதான பொருளாதார தடைகளை நீக்கவில்லை. மாறாக அவர்கள் ஈரானுக்கு எதிராக உச்ச பொருளாதார தடைகளையும் விதித்தார்கள். எப்போதும் ஈரானை ஒரு நிலையான அழுத்தத்தில் வைத்திருப்பதற்கே அமெரிக்கர்கள் விரும்புகின்றார்கள். எனவே அமெரிக்க அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வது புத்திசாலித்தனமான விடயம் அல்ல. மேலும் இது எங்களுக்கு கௌரவமான விடயமும் அல்ல. தற்போதைய சூழ்நிலையில் எங்களுக்கு நிச்சயமாக உள் பிரச்சனைகள் காணப்படுகின்றன. இந்த பிரச்சனைகளை யாருமே மறுக்கவில்லை. ஈரான் மீது விதித்திருக்கக்கூடிய உச்ச தடைகளின் மூலமாக எல்லா துறைகளிலும் சவால்கள் காணப்படுகின்றன. பல்வேறுபட்ட சிக்கல்களையும் பொருளாதார நெருக்கடிகளையும் எங்களுடைய ஈரானிய மக்கள் எதிர்கொள்கின்றார்கள். இருப்பினும் இந்த பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்குமான தீர்வு உள்காரணிகளிலேயே தங்கியுள்ளது. இறைவனின் உதவியுடன் நாங்கள் ஒற்றுமையாக செயற்பட்டால் ஈரானிய மக்களுடைய பொருளாதார நெருக்கடிகளை ஓரளவாவது குறைத்து விட முடியும். அதே நேரம் அமெரிக்கர்கள் எங்களை அச்சுறுத்தினால் நாங்களும் அவர்களை அச்சுறுத்துவோம். அமெரிக்கர்கள் எங்களுக்கு எதிராக செயற்பட்டால் நாங்கள் அவர்களுக்கு எதிராக செயற்படுவோம். ஈரானிய மக்களுடைய பாதுகாப்பை அமெரிக்கர்கள் மீறினால் நிச்சயமாக எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் நாங்கள் அவர்களுடைய பாதுகாப்பையும் மீறுவோம். ஈரான் நாட்டினுடைய பாதுகாப்பை அவர்கள் மீறினால் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் நாங்கள் அவர்களுடைய நாட்டின் பாதுகாப்பையும் மீறுவோம். அமெரிக்காவின் ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் தகுந்த பதிலடிகளை வழங்குவோம். அமெரிக்கர்கள் உட்கார்ந்து காகிதத்திலே உலக வரைபடத்தை மீண்டும் வரையற்றும். ஆனால் அவர்கள் வரையக்கூடிய புதிய உலக வரைபடம் எந்த விதமான இலக்குகளும் மற்ற வெறும் காகிதமாகவே அமைந்திருக்கும் என்பதே யதார்த்தமான உண்மையாகும் என ஈரானினுடைய உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் தெரிவித்துள்ளார்.